This video sponsor SBO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் மூலியமாக நம்ம பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். இதுக்கான நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா செகப் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோ நம்ம வதக்கி அந்த இது சிகப்பாகுதோ அந்த அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளியை எடுத்து போடணும். தக்காளியை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா இதை பாருங்கள், சிகப்பாயிடுச்சு வெங்காயம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா சிகப்பாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் போட்டு பாருங்கள். வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்து போட்டுருங்க. வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளியை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி எல்லாமே நல்லா இதாகிட்டு கொல வாங்கிடணும். அப்புறம் 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஷேர்வா மாதிரி வரும், சால்னா மாதிரி. இல்லைன்னா இதுவாக இருக்கும். அதை வருங்க, தக்காளி அரைச்சி போட்டுட்டேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளியில் நல்லா கொல ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு கூட பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா தேவையான அளவு இங்கே பாருங்கள். சிக்கன் கிரேவி ரெடி. இன்னும் கொஞ்சம் நமக்கு தொக்கு மாதிரி ஆகணும். தொக்கு மாதிரி ஆன உடனே நம்ம இறக்கிட வேண்டியதுதான். எண்ணெய் சுண்டி வரணும். இங்கே பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.